வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேங்க் வேலைவாய்ப்பு பற்றி. எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வெளியிட்டிருப்பாங்க. அந்த வகையில் சுமார் 168 காலியிடங்களுக்கான அறிவிப்பு சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி, டிப்ளமோ, சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், சிஎம்ஏ படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் தேர்வு நீங்கள் எழுதினா போதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 1,20,000 ப்ளஸ் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு நோட்டிஃபிகேஷனில். வாங்க, என்னென்ன வேலைகள், எத்தனை காலியிடங்கள் ஒவ்வொரு வேலைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிசர்வேஷன் இருக்கா, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, மற்ற அனைத்து விவரங்களையும் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேங்க் ஆஃப் பரோடா வங்கி வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேலை தான். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். முக்கியமாக நீ நோட் பண்ண வேண்டியது, கான்ட்ராக்ட் கிடையாது. இது ரெகுலர் பேசிஸில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன் கார்ப்பரேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்கு. நீங்கள் இந்த வேலைக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் 12/6/2024 ஸ்டார்ட் ஆகிருக்கு. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சப்மிஷன் அண்டு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு 2/7/2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் உடனே நீங்கள் அப்ளை பண்ணலாம். வாங்கங்க, என்னென்ன வேலைவாய்ப்பு அந்த விவரங்களை பார்ப்போம். முதலாவதாக ஃபாரெக்ஸ் அக்யூசிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இந்த வேலைக்கு காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 11 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளம் பே கிரேட் ஸ்கேல் MMGS-2 அப்படிங்கிற ஸ்கேல் ஆஃப் பே கிரேடில் உங்களுக்கு சம்பளம் வழங்குவாங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 24 அதிகபட்சமாக 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படித்திருந்தால் போதும். அது போக போஸ்ட் கிராஜுவேட் பிஜி டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் இல்லைன்னா சேல்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் அக்யூசிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு MMG ஸ்கேல் S3லையும் S2லையும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. MMG/S3 ஸ்கேலில் 4 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த ஃபாரெக்ஸ் அக்யூசிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு 15 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த MMGS2க்கு மினிமம் 2 வருடம், குறைந்தபட்சம் 2 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பப்ளிக் பேங்கோ அல்லது ப்ரைவேட் பேங்கோ அல்லது ஃபாரின் பேங்கோ, அதில் அட்லீஸ்ட் 1 வருடம் சேல்ஸ்லேயோ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் துறையில் மேனேஜ்மெண்ட் இன் ஃபாரெக்ஸ்லேயோ அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது MMGS3க்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைந்தபட்சம் 4 வருடம் கேட்டிருக்காங்க. பப்ளிக்லேயோ அல்லது ப்ரைவேட் பேங்க்லேயோ ஃபாரின் பேங்க்லேயோ 3 வருடம் இன் சேல்ஸு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இன் ஃபாரெக்ஸில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா கிரெடிட் அனலைசிஸ். இந்த கிரெடிட் அனலைசிஸ்க்கு MMSG2க்கும் MMSGS3க்கும் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2க்கு 10 காலியிடங்களும் MMGSக்கு 70 காலியிடம். மொத்தம் கிரெடிட் அனலைசிஸ்ட்டுக்கு 80 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு வித்தியாசம் இருக்கு. கிரெடிட் அனலிஸ்ட்டுக்கு
எம்எம்ஜிஎஸ்க்கு S2ல வந்து மினிமம் 25 வயதிலிருந்து அதிகபட்சமாக 30 வயதுக்குள் இருக்கணும். எம்எம்ஜிஎஸ்3க்கு வந்து குறைந்தபட்சம் 28லிருந்து அதிகபட்சமாக 35 வயதுக்குள்ள இருக்கணும். கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் எம்எம்எஸ்ஜிஎஸ்2க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி, அதோட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் CA நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. யாருக்குன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பப்ளிக் பேங்கு, ப்ரைவேட் பேங்கு, ஃபாரின் பேங்கு வித் எக்ஸ்போசர் இன் கிரெடிட் அப்ரைசல் ப்ராசஸிங் ஆப்ரேஷன்ஸ், இவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது கிரெடிட் அனலிஸ்ட்டுக்கு வந்து எம்எம்ஜிஎஸ்3க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி, அது போக பிஜி டிகிரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபைனான்ஸில் வந்து ஸ்பெஷலைசேஷன் பிஜி டிகிரி பண்ணியிருக்கணும். அல்லது CA, CMA, CS, CFA இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 வருடம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேங்க்ல இருக்கணும். 3 வருடம் வந்து லார்ஜ் மிடில் கார்பரேட் கிரெடிட் இன் பப்ளிக் பேங்கு, ப்ரைவேட் பேங்கு, ஃபாரின் பேங்கு, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வித் எக்ஸ்போசர் இன் கிரெடிட் அப்ரைசலில் ப்ராசஸிங்கில் ஆப்ரேஷன்ஸில் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வந்து எம்எம்ஜிஎஸ்3யும் 44 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 28 வயது குறைந்தபட்சம், அதிகபட்சமாக 35 வயதுக்குள்ள நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேண்டேட்டரியாக குவாலிஃபிகேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ரெண்டுக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். அதாவது ஸ்கேல் ஆஃப் பேல வந்து எம்எம்ஜிஎஸ்3க்கு வந்து 44 இடங்களும், SMGS4 அந்த பதவிக்கு வந்து 22 காலி இடங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த MMSS3க்கு வந்து 28 வயது முதல் 35, SMGS4க்கு வந்து 35 வயதிலிருந்து 42 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மேண்டேட்டரியா கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின், ஏதாவது ஒரு டிகிரி, அது போக பிஜி டிகிரி இல்லைன்னா டிப்ளமோ, ஸ்பெஷலைசேஷன் வந்து ஃபைனான்ஸில் பண்ணியிருக்கணும். மினிமம் 1 இயர் கோர்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ரிஃபர்டு வந்து அதாவது முன்னுரிமை வந்து CA, CFA, CSA, CMA முடித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் MMSG3க்கு வந்து குறைந்தபட்சம் 4 வருடம் வந்து அனுபவம் வந்து பப்ளிக் பேங்கு, ப்ரைவேட்டு, ஃபாரின் பேங்கு, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வித் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 வருடம் வந்து சேல்ஸ்லேயோ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இன் கார்பரேட் கிரெடிட்லேயோ அனுபவம் இருக்கணும். இந்த SMGS4க்கு வந்து குறைந்தபட்சம் 8 வருட அனுபவம் வந்து பப்ளிக் பேங்க், பிரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், குறைந்தபட்சம் 4 வருடம் வந்து சேல்ஸ்லேயோ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இன் கார்பரேட் கிரெடிட்லேயோ அனுபவம் இருக்கணும். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா 7வதாக சீனியர் மேனேஜர் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலியிடங்கள் வந்து 4. இந்த கிரேட் பே ஆஃப் ஸ்கேல் வந்து MMGS3 தான். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 28 வயது முதல் அதிகபட்சமாக 38 வயது வரைக்கும் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி மற்றும் CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பிஜி டிகிரி அல்லது டிப்ளமோ இன் ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6 வருடம் பேங்க்லேயோ இல்லைன்னா லார்ஜ் NBFCs அதுலேயோ பிஸ்னஸ், எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸு இல்லைன்னா ஃபினான்சியல் MIS இல்லைன்னா ஃபினான்சியல் அனலிட்டிக்ஸு இல்லைன்னா ட்ரெஷரி இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா ALM இல்லைன்னா கார்பரேட் ட்ரெஷரி CT இல்லைன்னா P&L மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா ரெவென்யூ மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா BUC இல்லைன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு இல்லைன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இல்லைன்னா ஃபினான்சியல் பிளானிங், டார்கெட் செட்டிங்,
கோல் செட்டிங் அண்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்டு அனலைசிஸ், இல்லைன்னா பிஸ்னஸ் பிளானிங். இதில் ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா 8வதாக சீஃப் மேனேஜர் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 காலியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே வந்து SMG S4. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 28 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சப்ஜெக்டில், அது போக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு முடிச்சிருக்கணும். முன்னுரிமை வந்து கேண்டிடேட்ஸ் வித் DISA CISA சர்டிஃபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து குறைந்தபட்சம் 8 இயர்ஸ் 8 வருடம். எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டு அண்டு இன்டர்னல் கண்ட்ரோல் இன் லார்ஜ் பப்ளிக்கு, இல்லைன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க், இல்லைன்னா லார்ஜ் ஆடிட் ஃபர்ம் இன்க்ளூடிங் பிக் பெரிய 4 ரிலேட்டிவ் எக்ஸ்போசர் இன் தி ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ் வந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சார்ட்டு. ரிசர்வேஷன் சார்ட் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது சொன்னால் வந்து வீடியோ லென்த்தாக போகும். வயது வரம்பு தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. SC ST OBC PWBD எக்ஸ் சர்வீஸ்மென்னு மற்ற அந்த 1984 இயர்ஸில் எஃபெக்ட் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படித்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஆன்லைனில் கண்டிப்பாக நீ பே பண்ணணும். 600 ரூபாய் வந்து ப்ளஸ்ஸு அப்ளிகபிள் டேக்ஸு ப்ளஸ்ஸு கேட்வே சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். யாராக இருக்குன்னா ஜெனரல் பொது பிரிவினர், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அண்டு OBC கேண்டிடேட்டுக்கு வந்து அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 600 ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ்ஸு கேட்வே சார்ஜஸோடு நீங்கள் கட்டணும். ரூபாய் 100 வந்து ப்ளஸ் டேக்ஸோட அது போக கேட்வே சார்ஜஸோட யாரெல்லாம்னா கேட்டகரிஸ் வந்து SC ST PWD மற்றும் பெண்கள். இவங்க 100 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸு ப்ளஸ் கேட்வே சார்ஜஸ் கட்டினா போதும். இந்த வேலைகளுக்கு போஸ்டிங் வந்து எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொசிஷன் வந்து 1 to 6 வந்து சீரியல் நம்பர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து டிபெண்டிங் அப்பான் அந்த பேங்க் ரெக்குயர்மெண்ட். பேங்க்கில் வந்து எங்கே நினைக்கிறாங்களோ எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து போஸ்டிங் போடுவாங்க. எங்கே வேணால் ஆஃபீஸு இல்லைன்னா பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எங்கே வேணால் போஸ்டிங் போடுவாங்க. முக்கியமாக ஸ்கேல் ஆஃப் பே என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். MMGS2க்கு வந்து பேசிக் பே வந்து 64,220 ஸ்டார்டிலிருந்து, அது கடைசியாக 93,960 ரூபாய் மாதம் நீங்கள் வாங்கலாம். அடுத்தது MMGS3க்கு வந்து 1,05,280 ரூபா. அடுத்தது SMGS4க்கு வந்து 1,20,940 வரைக்கும் பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DA, ஸ்பெஷல் அலவன்ஸ், HRA, CCA அண்ட் ஆல் பெர்க்ஸ் அனைத்து பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து இது ரெகுலர் பேசிஸ் வேலை அப்படிங்கிறதுனால ப்ரொபேஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட் வந்து 1 இயர், அதாவது 12 months வந்து நீங்கள் ப்ரொபேஷன் பீரியட் வந்து கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமாக வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டு, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட்டு வந்து பேங்கு வந்து முடிவு பண்ணும். ஃபாலோடு பை குரூப் டிஸ்கஷன் இல்லைன்னா இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் வந்து நேம் ஆஃப் தி டெஸ்ட் பார்க்கலாம். ரீசனிங் டெஸ்ட் வந்து கொஸ்டின் 25 மார்க்கு. அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு வந்து 25,
ப்ரொஃபஷனல் நாலேஜ்க்கு வந்து 75 கொஸ்டினுக்கு 150 மார்க்கு. மொத்தம் 150 கொஸ்டின் 225 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மொழிகள் என்னென்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பில்லிங் வெல், இங்கிலீஷு, பில்லிங் வெல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கொஸ்டின் பேப்பர் வந்து பில்லிங் வெல், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டுமே இருக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எங்கெங்கே சென்டர் வச்சுருக்காங்கன்னா அகமதாபாத், காந்தி நகரில், பெங்களூர், பேரலி, பரோடா, போபால், புவனேஸ்வர், சண்டிகர், மொஹாலியில், சென்னை தமிழ்நாட்டில் சென்னை, டேராடூன், டெல்லி என்சிஆர், எர்ணாகுளம் கேரளாவில், குவாஹாட்டி, ஹமீர்பூர், ஹைதராபாடு, ஜெய்ப்பூர், ஜலந்தர், ஜம்மு, கொல்கத்தா, லக்னோ, மும்பை, நவி மும்பை, தானே, எம்எம்ஆர், நாக்பூர், பனாஜி, கோவா, பாட்னா, புனே, ராய்ப்பூர், விசாகப்பட்டினம். இந்த சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே பார்க்குமோ அந்த சென்டர்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியாக எப்படி வந்து விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்க்கலாம். கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். bankofbaroda.co.in அப்படிங்கிற பேங்க் ஆஃப் பரோடா வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்கணும். நோ அதர் மீன்ஸ் மோட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அதில் மட்டும்தான் விண்ணப்பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போஸ்ட்லேயோ, ரெஜிஸ்டர் போஸ்ட்லேயோ, கொரியர்லாம் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி வந்து விண்ணப்பிப்பது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள அனைத்து குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.